lot. லகின் உச்சம் என்று தான் சொல்லணும் இந்த தருணம். சிவபெருமானுடைய வாகனம் இன்றைக்கு அதனை முருகப்பெருமானுக்கும் Very nice. We can meet a lot of people and. இந்த இடபமானது அந்த ராஜனுடைய ஒரு நந்தி கொடியாக 25 வருஷமாக வைத்தியத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். The first time when we come and we don't see a lot of. இந்த ஒரு மனத்தியாலம் பேசாமல் இந்த வீதியில் இருந்தாலே. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜீவன். நாங்கள் நிற்கிற இடம் வளமையாக வார இடம் தான். அதாவது வரலாற்று சிறப்புமிக்க எங்களுடைய நல்லூர் ஆலயத்தின் ராஜகோபுரம், அதாவது முன்வாசல் கிழக்கு புறம் தான் நிற்கிறோம். இன்றைய தினம் எங்களுடைய நல்லூரானுடைய 2025ஆம் ஆண்டு மகோத்சவத்தின் 13ஆம் திருவிழா. ஒவ்வொரு நாளும் முருகன் ஒவ்வொரு வடிவென்று தான் சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்ணனைகள், ஒவ்வொரு அலங்காரங்கள், வித்தியாசமான நடைமுறைகள், விதிமுறைகள் என்றபடி எங்களுடைய முருகன் வெளியில் வார உலா உண்மையாகவே பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் முருகன் வரப்போகிற வாகனமானது வெள்ளை எருதுன்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் பெரிய வாகனமாக இருக்கும். எங்களுடைய வள்ளி தெய்வானை வார வாகனமானது சிறிய எருதாக இருக்கும். அப்போ இன்றைய தினம் இந்த 13ஆம் திருவிழாவில் இடம்பெற போகிற புல்லரிக்கும் காட்சிகள் என்று தான் சொல்லணும். ஏனென்றா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சிகளை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாகவும் வியப்பாகவும் இருக்குது. என்னடா நல்லூர் ஆலயத்தில் மட்டும் இவ்வளவு வித்தியாசமான சில விடயங்கள் இடம்பெறுது. அந்த வகையில் இன்றைய தினம் இடம்பெற போகிற அந்த புல்லரிக்கிற காட்சியை தான் காணொலியாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிகளை போகலாம். சரியாக நேரம் 5 மணி அளவு ஆகின்றது. இந்த நேரங்களில் எங்களுடைய முன் வாசல் கோபுரங்களில் பக்தர்கள் எல்லாருமே, அதாவது கற்பூரங்கள் கொளுத்தி எங்களுடைய முருகனை வழிபடுற அந்த காட்சியையும் இந்த நேரங்களில் இந்த முன் வாசலில் இருக்கிற பக்தர்கள் கூட்டத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைய நாள் கொஞ்சம் அதிகளவான பக்தர்கள் இருக்கிறதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் போகிறது வடக்கு வாசலால் போய் கொண்டிருக்கிறேன். ஒரு டாக்டர் வந்தவர், அவரோடையும் நாங்கள் கதைப்போம். டாக்டர் வணக்கம். வணக்கம். டாக்டர்கிட்ட பேர்? நான் டாக்டர் ராகவன், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். 25 வருஷமாக வைத்தியத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். எவ்வளோ காலம் இந்த நல்லூர் அடிக்கு வாரீங்க? நான் தினமும் வருகின்றேன். இந்த திருவிழா தொடங்கின நாள்லேருந்து வாரீங்களா? ஆமாம் ஆமாம். எங்களுடைய நல்லூரானுடைய சிறப்பு என்ன? இப்போ எல்லாருமே நல்லூர், அதாவது எங்களுடைய ஜாழ் மாவட்டத்தின் ஒரு அடையாளமே நல்லூர். உண்மையாக மறக்க முடியாது. அதோடு நல்லூராண்ட அற்புதமும் சொல்லி மாளாது. என உண்மையிலே ஒரு சொல்ல இருக்கின்றது. அற்புதமானவர் நல்லொரு அருளில் நீங்கள் விரும்பி கேட்டால் இதையும் தரக்கூடியவர், அவ்வளோதான் சொல்ல முடியும். உண்மையிலேயே அவர் ஒரு அற்புதமான அலங்கார கந்தனும் ஒரு அழகான கந்தனும் கூட. அதுடன் இணைத்தவர்களுக்கு இணைத்த வரத்தை அருள்றதில் முன்னிற்பவர் அவர் தான். அவருக்கு நிகர் அவரே தான், வேறு ஒருவரையும் சொல்ல முடியாது. உண்மையிலே இந்த சூழலில் வந்தாலே மன அமைதியும் மன சாந்தியும் கிடைக்கும். அதை ஒவ்வொருத்தரும் மனப்பூர்வமாக வந்தால் அதை உணர்ந்து அனுபவிக்க முடியும். என்னென்னு சொன்னால் அந்த எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் இந்த இடத்துல வந்தால் அந்த பிரச்சனை அனைத்தும் கந்தன் அருளால் இல்லாமலே போய்விடும். நீங்கள் நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழ விரும்பினா முருகனை நாடி வாருங்க. உண்மையாகவே எங்களோட டாக்டர் சொன்ன விஷயம் சரி. ஏன்னாண்டா 6வது ஒரு மைண்டுக்குள்ள டென்ஷனோ ஒரு ப்ரெஷரோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தால் இந்த ஆலயத்துக்கு வந்துவோங்க அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குமே. நிச்சயம் அந்த அமைதி இதில் வந்து ஒரு மனத்தியாலம் பேசாமல் இந்த வீதியில் இருந்தாலே அந்த அமைதியை உணர முடியும். எத்தனையோ சித்தர்கள் செல்லப்பா சுவாமியிலிருந்து ஒரு சுவாமியிலிருந்து பெரும் சித்தர்கள் எல்லாம் இந்த இடத்துல சூக்குமமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஏற்கனவே இருந்தவர்கள் எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போனாலும் இன்று அவர்களின் சித்தர்களின் பிரசன்னம் இந்த இடத்துல நிச்சயமாக இருக்கின்றது. நீங்கள் அந்த தேரடி செல்லப்பா யாரடா நீ ஒன்றும் பாரடா எப்போவோ முடிந்த காரியம் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் ஒரு ரத்தின சுருக்கமாக சொல்லப்பட்டாலும் ஒரு பரந்த நிறைய பொருட்களை கொண்டுள்ளது. தயவுசெய்து நீங்கள் இந்த தேரடியில் ஒரு முறை வந்திருந்து பாருங்கள். அந்த செல்லப்பா சுவாமிகள் லோர் சுவாமிகள் வாக்குகளை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றன.
உண்மையாகவே டாக்டர் கதைச்சதம் எனக்கும் ஒரு அவ்வளோ ஒரு சில விஷயங்கள் அறியக்கூடிய இந்த டாக்டர் நன்றியா. ஈழத்தின் வடபால் நல்லையம்பதியிலே இன்றைக்கு 13வது நாளாக நடைபெறுகின்ற மகோத்சவ பெருவிழாவிலே இன்றைக்கு முருகப்பெருமானின் தேவியரும் இடபாரூரராக இடப வாகனத்திலே வர இருக்கின்றார்கள். இப்பொழுது ஆலயத்தினுடைய மணிமண்டபத்திலே அந்த இடமங்கள் எல்லாம் அவர்கள் வருகைக்காக காத்திருக்கின்ற அந்த செய்தியை நான் உங்களுக்கு தருகின்றேன். இன்றைக்கு ஈழத்தின் வடபால் நல்லையம்பதியிலே இன்றைக்கு 13வது நாளாக நடைபெறுகின்ற மகோத்சவ பெருவிழாவிலே இன்றைக்கு முருகப்பெருமானின் தேவியரும் இடபாரூரராக இடப வாகனத்திலே வர இருக்கின்றார்கள். இப்பொழுது ஆலயத்தினுடைய மணிமண்டபத்திலே அந்த இடமங்கள் எல்லாம் அவர்கள் வருகைக்காக காத்திருக்கின்ற அந்த செய்தியை நான் உங்களுக்கு தருகின்றேன். இன்றைக்கு ஆலயத்தின் உள்ளே அங்கே பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று ஆலயத்தின் உட்பிரகாரம் மிருதங்கம் மற்றும் உடுக்கை போன்ற வாத்தியங்கள் ஒலிக்க பெருமான் அங்கே வேலும் இரு தேவியர்களும் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். அந்த வகையில் இடபாரூர் என்று சொல்லப்படுகின்ற இவர் சிவபெருமானுடைய வாகனம். இன்றைக்கு அதனை முருகப்பெருமானுக்கும் பயன்படுத்துகிறார்கள். எந்த ஒரு ஆலயங்களிலே அங்கே இடபம் என்று சொல்லப்படுகின்ற நந்தியை நாங்கள் வழிபட்டு அனுமதி பெற்றால்தான் மூலவரையும் ஏனைய பரிவார மூர்த்திகளையும் வழிபடுவதற்கு அனுமதி தருவார். இல்லாவிடில் எங்களுக்கு அந்த வழிபாடுகள் செய்வதிலே எந்த விதமான பலனும் கிடையாது. ஆகவே அந்த வகையில் இடபம் மிக முக்கியமானது. இது இடபாரூராக இப்பொழுது முருகப்பெருமான் வெளியிலே வர இருக்கின்ற இந்த செய்தியை தெரிவிக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். இதோ மக்கள் ஆவலாக எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆம், இப்பொழுது பெருமான் அங்கே தேவியருடைய மத்தானி மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் ஈழராஜதானியிலே இந்த விடைக்கொடியானது, அதாவது இந்த இடபமானது அந்த ராஜனுடைய ஒரு நந்தி கொடியாக இருந்தது. அவருடைய காலத்திலே அங்கே பாவிக்கப்பட்ட நாணயத்தை கூடி நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே ரிஷபன் தான் அந்த தமிழ் அரசருடைய நாணயத்திலே காணப்படுகிறது. எனவே சேது லாஞ்சையும் விடைக்கொடியும் ஈழராஜதானியினுடைய ஆரிய சக்கரவர்த்திகளுடைய நாணயங்களிலே கூட பொறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியை தெரிவிக்கின்றோம். எனவே ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தில் கூட இந்த நந்தி என்று சொல்லப்படுகின்ற இடபம் மிக முக்கியத்துவமான ஒரு வாகனமாக அங்கே பாவிக்கப்பட்ட இந்த செய்தியை நாங்கள் அங்கே யாழ்ப்பாண வைபவ மாலை, கைலாய மாலை என்ற நூல்கள் மூலமும் நாங்கள் ஆதாரப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதற்கு இன்னும் ஒரு ஆதாரமாக அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் நம்மிடம் இருக்கின்றன. அந்த நாணயங்கள் சேது நாணயம் என்று சொல்லப்படுகின்ற நாணயங்களிலேயும் இந்த காட்சிகள் எல்லாம் அங்கே அச்சிலே அங்கே பொறித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வியும் எம்மறிய
தந்ததனால் வேலவர் தந்தது தாமே பெற யாமோதிய கல்வி கல்வி அறிவு தந்தது அறிவு தந்தது வேல் வேல் தந்தது அறிவு வேல் தந்தது கல்வி அறிவு அறிவு தந்தது வேல் தாமே பெற தந்தது வேல் தாமே பெற தந்ததனால் இந்த பூமியில் உள்ள ஆசைகளை விடுத்து பூவேர் மையல் போய் பூமி மேல் இருக்கின்ற காதல் போய் அறம்மை புணர்வி காமதோத லோபமோத மதமாச்சரியங்களை விடுத்து அறம்மை புணர்வி நாமே அறம் இல்லாத வார்த்தைகளை பேசி இந்த பூமியிலே திரியாதீர்கள் நாமே நலவி நலவியே உமக்கு கல்வி தந்தது வேலவன் அறிவு தந்தது வேலவன் நல்லூர் தந்தவே தந்தவே தந்தது கல்வி நல்லை தந்தவே தந்தது அறிவு ஏன் தந்தது தாமே பெற கல்வி அறிவு தந்தது வேல் நெல்லை கந்தன் தாமே பெறத்தானே அறிவு தந்தது அதனால் இந்த பூமியிலே இருக்கின்ற ஆசைகளை விடுத்து அறமான செயல்களை செய்து அறம்மை புணர்வி அறத்தின்படி நடந்து நல்லறமான வாழ்வீர்கள் நல்லை கந்தன் அருளால் அறமாக வாழ நாமே நடவி நாவிலே தாந்தோன்றி தனமாக நடந்தில்லாத நாக்கினால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீர்கள் அறம்மை புணர்வி நாமே நடவி நடவி இனியே யாமோதிய கல்வியும் அறிவு தாமே வரவேலவ தந்ததனால் பூவே மயல் போய் அறம்மை புணர்வி நாமே நடவி நடவி இனியே Do you speak Tamil? Tamil? No. English. What's your name? Charlotte. Yeah, your name? Laetitia. You're from? France. Where are you from? France too? France. Yes. That's my daughter. Oh, one family. Yes. Yeah, okay. His daughter. My daughter. Your husband. And my husband. Yeah, okay. Yeah. Your name? Olivier. Okay. How is this place? Here, it's nice. We discover many things. Your experience still now your feeling? It's very nice. We can meet a lot of people and discover your culture and your tradition. So it's very nice for us to see all of this. How do you like Tamil traditional dresses? What? Huh? Yeah, how do you like Tamil traditional dresses? Sari, salwar. We don't have some, but we like to see all the colors and everything, but we don't have our own. Are you coming first time? What? Are you coming first time? Are you coming first time? Yes, it's our first time here. Yeah, first We time. just arrived 2 days ago. Yeah, Sri Lanka like places. We stay only 2 days here.
And after we visit Sri Lanka. Yeah, okay. Do you like places? The? Yeah, Sri Lanka like places. Ah, yes. Yeah, okay. But it's the first time when we come and we don't see a lot of tourists everywhere. We just see all of you doing your things and traditions, so it's very nice. Yeah, okay. Thank you so much. சுண்டலா சுண்டல்
ஏதாவது தான் பேசிக்கணுமா? மச்சான் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிற? உண்மையாகவே இவன் என்னுடைய நண்பன். அவனை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். நீண்ட கால நண்பன். என்னோட தான் என்னுடைய இடத்துல தான் இருந்தவன். இப்போ அவன் ஒரு சொந்தமாக ஒரு வாகனம், அதாவது இருசக்கர வாகனங்கள் ஒரு கடை ஒன்று வச்சுக்கிறான். நான் எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்? வாழ்க்கையெல்லாம் நல்லா போகுது, பிரச்சனை இல்லை. ஆள் இப்போ கனகாலத்துக்கு பிறகு கொஞ்சம் ஃபேமிலியோட கோயிலுக்கு வந்திருக்கிறார். நல்லூரானுடைய என்ன விஷயத்துக்காக இன்றைய வந்த நீ? இன்றைக்கு ஏதோ முருகன் அழைச்சிருக்கிறார். நான் வர்றேன் எதிர்பார்க்கல, அழைச்சபடியாக வந்திருக்கிறேன். உண்மையாகவே அவனோட கதைச்சரில் சந்தோஷம். என்னென்னா என்னுடைய வாகனங்கள் எல்லாம் இவன் கடையில் தான் திருத்த போகிறான். இவன் கடை இருக்கிற இடம் சரியா என்ன அட்ரஸ் மச்சானது? வசாவலான் ஸ்கூலுக்கு முன்பாக தெல்லிப்பலைக்கு திரும்ப வேண்டில் இருக்கு. அதாவது சரியாக சொல்லணும்னா பலாலி வீதியில் அந்த வசாவலான் புதிய அந்த வீதி திறக்கப்பட்ட அந்த வீதிக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு வசாவலான் பாடசாலை ஒன்று இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு அதில் இருந்து யாழ்ப்பாணம் போகிறதுலேருந்து ஒரு 50 மீட்டர் வரும். கடையின் பேர் லக்ஷன் மோட்டர்ஸ். உண்மையாகவே அவனையும் காட்டு காய்ச்சதில் அவ்வளவு சந்தோஷம். நான்